பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை பெரம்பூரில் அவரது வீட்டின் முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிந்து பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 11 பேரை அடுத்தடுத்து கைது செய்து பூந்தமல்லி சிறையில் அடைத்தனர். கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிய திருவேங்கடம் கடந்த 14ஆம் தேதி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் கொலையாளிகளுக்கு ரூபாய் 1 கோடி வரை கைமாறியதாக பரபரப்பு தகவல்கள் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக புதன்கிழமை சதீஷ், மலர்கொடி, ஹரிகரன் ஆகிய 3 வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. கொலை வழக்கில் சிக்கியவர்களில் திமுக நிர்வாகி மகன், அதிமுக, பாஜக, தமாக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்டுள்ள அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடியும் தமாகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் ஆகியோர் அந்தந்த கட்சிகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டத்தில் சண்டிகர் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜுலாகி ரயில் நிலையத்துக்கு சில கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்பு உள்ள பிகவுரா என்ற இடத்தில் இந்த ரயிலின் ஏசி கோச்சின் 8 பெட்டிகள் தடம் புரண்டன. விபத்து குறித்து அறிந்ததும் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டனர். இந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக வெடிப்பு சத்தத்தை கேட்டதாக ரயிலின் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இளநிலை நீட் தேர்வு தனது புனிதத்தை முற்றாக இழந்தால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகள் வியாழக்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முழு தேர்வுமே தனது புனிதத்தை இழந்துவிட்டது என்றால் மட்டுமே மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என தலைமை நீதிபதி தெரிவித்தார். மேலும் நடந்து முடிந்த இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் வாரியாகவும் தேர்வு மையங்கள் வாரியாகவும் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலைக்குள் இணையதளத்தில் இதனை வெளியிட வேண்டும் என்று தலைமை நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமையின் கோரிக்கை விடுத்ததை ஏற்று சனிக்கிழமை பிற்பகல் வரை காலக்கெடு விதிக்கப்பட்டது. அதே நேரம் மாணவர் விவரங்களை வெளியிடக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது முகப்பு கண்ணாடியின் உள்பக்கத்தில் ஃபாஸ்ட்ராக் வில்லை ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும் போது அந்த வாகனங்களுக்கு 2 மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்தவர் 27 வயதான ஆன்வி கம்தார் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் பயணம் தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டு வந்த இன்ஃபுளுசரான இவரை 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்ந்து வந்தனர். இந்நிலையில் மகாராஷ்டிராவின் ராய்கட் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான கும்பே அருவிக்கு அருகே பாறையின் உச்சியில் நின்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது 300 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த ஆன்வி கம்தார் உயிரிழந்தார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுகளில் பிற மாநிலங்களை விட தமிழகம் பல துறைகளில் பின்தங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளாகவும் குறைபாடுகளாகவும் தமிழக பாஜக இதுவரை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிய பல விஷயங்களை நிதி ஆயோக் அறிக்கை பிரதிபலித்துள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வேஷ்டி அணிந்து வந்த விவசாயிக்கு அனுமதி மறுத்த குற்றச்சாட்டில் சிக்கிய பெங்களூரு GD மாலை 1 வாரம் மூட கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் செயல்படுவர் என BCCI அறிவித்துள்ளது. இத்தொடரில் இருந்து பும்ராவுக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. T20 தொடரில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் விருப்பப்பட்டியலில் சூரியகுமார் யாதவ் இருப்பதாக தெரிகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக காற்றுடன் கூடிய தொடர் கனமழை பெய்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து தடைபட்டுள்ளது. பல இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்தும் குடியிருப்புகளில் விரிசலும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது.
சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவலாஞ்சி, தொட்டபெட்டா போன்ற சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு பயணிகளுக்கு தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் மழையின் தீவிரம் காரணமாக தடை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது.